நம பார்வதீபதையே அழகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரங்கள். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜா குருச்சித்ர சிப்பஸ்ய ராகவே கேதவே நமஹ. எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகத்துல நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மகர ராசி நேயர்களுக்கு எந்த பக்கம் தலைவாசல் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் வீடு நிலபலங்கள் இருக்க வேண்டும் அப்படி பார்த்தோம்னா, இந்த மகர ராசி நேயர்களுக்கு தெற்கு திசை உகந்தமான திசை. இந்த மகர ராசிக்கு தெற்கு திசையில இருக்கிறவங்களுக்கு வீடு அமோகமா இருந்தா ராஜயோக பாக்கியம். ரெண்டு விஷயங்கள் நடக்க போகுது. என்ன அப்படின்னா, இந்த மகர ராசி நட்சத்திரம் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 1, 2. இந்த தெற்கு திசையோட வாசல் வச்சிருக்கிறவங்க உண்மையாகவே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிக மகா பலன்கள் கிடைக்கும். ஏன்னா தெற்கு பார்த்த வாசப்படினாலே ஆயுள் கட்டி சார் முதல்ல. ரெண்டாவது, அந்த தெற்க பார்த்த வாசப்படி இருக்கிறதுனால அவன் தெற்க பார்த்த அன்னம் உன்னால் ஆயுள்காரகன் அங்கே அதிகப்படுத்துவான் ஆயுளை. தெற்குனாலே யம தர்மராஜா நம்ம சொல்றோம், தர்மலோகம். அங்கே இந்த மகர ராசியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தலைவாசல் தெற்கபாக இருக்கிறதுனால யம தர்மராஜனுக்கு சகோதரர் இவர். சகோதர தத்துவம் அதிகமாகும். இரண்டாவது, தர்மராஜாவுடைய அனுகிரகம் அன்ன பரிபாலம் ஆயுஷ் நிறையா இருக்கும். அந்த தெற்கபாக்க வாசப்படிக்கு நல்லா இருக்கும். சாமி, நான் தெற்கபாக்க வாசப்படியே இல்லை, எனக்கு என்ன பண்ணணும்னா, அதை பத்தி நம்ம ஏன் கவலைப்படுவானே? நமக்கு அதிபதி இருப்பார். இந்த தெற்க பார்த்த வாசப்படிக்கு இல்ல சாமி, எங்க வீட்டுல நான் வாடகை வீட்டிலே இருக்கேன், தெற்க பார்க்க இல்ல, நான் மகர ராசி, என்ன பண்றது அப்படின்னா, இருக்கார் ஒரே ஒரு ஆள், சொர்ணாகர்ஷ பைரவர். சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் அம்பால மடியில வச்சிருப்பார். அப்படியே கையில அமிர்த கலசம் இருக்கும். அவரை நம்மாத்து நிலையில மாட்டுங்கோ, ஹால்ல மாட்டிக்கிங்கோ. சார், உங்களை தேடி எவரோ ஒருத்தர் உங்களை வீடு வாங்க வச்சிருவாங்க சார். முதல்ல நீங்க வாங்கறதுக்கு பயப்படுறீங்க, கடனாளிருமோ அப்படின்னு. ஆனா சொர்ணாக்ஷர பைரவர் உங்களை வாங்க வைப்பார். பயப்படாதீங்க சாமி, நான் தெற்கு வாசப்படியில தான் இருக்கேன், நான் என்ன பண்றது அப்படின்னா, இதே சொர்ணாகர்ஷரை வச்சுக்கிங்க, டெவலப் ஆயிடுவீங்க. அடுத்தது அமோகமா நம்ம வீட்டுல மங்களகரமான காரியங்களை நடத்துவார். கல்யாண பாக்கியம், குழந்தை பாக்கியம், கல்வி செல்வங்கள், வீட்டுல மன சஞ்சலங்கள்லாம் முதல்ல நிவர்த்தி ஆகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த வேறுபாடுகள் நிலவும். சொத்துக்கள் பிரிக்க மாட்டார்கள். ஏன்னா இந்த மகரத்துல தெற்கமாக இருக்கிறதுனால மகராசியாதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான், அங்கே தெற்க இருக்கக்கூடிய அதிபதியா இருக்கக்கூடியவர் யம தர்மராஜா, சகோதர தத்துவம். இரண்டாவதாக வைபவமான அந்த தெற்கு திசை, இது பஞ்சாங்கத்திலே சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வைபவம். சரி, இவர்களுடன் இந்த நவக்கிரகங்கள், நான் தெற்கு திசையிலே இல்லை சார் என் வீடு, எனக்கு இந்த ஆணுகூலம் கிடைக்குமா? ஆனா நான் மகராசிக்காரன், கண்டிப்பா கிடைக்கும் சார். பார்த்தேன்னா சூரியன் முதல்ல பகை அடைஞ்சார். சனி வீட்டுல சூரியன் நட்பாவே இருக்க மாட்டார். இங்கே மகர ராசியிலே பகை அடைஞ்சார். அடுத்ததாக சந்திரன் சமநிலையாக இருந்தார். இந்த மகர ராசியில செவ்வாய் உச்சம் பெற்றான். சனி வீட்டுல போய் ஒருத்தன் உச்சம் பெறான்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். செவ்வாய் உச்சம் பெற்றாலே மகர ராசிக்காரர்களுக்கு பாக்கியம் அதிகம். அடுத்ததாக புதன் சமநிலையாக இருந்தார். குரு நீச்சம் பெற்றார். அடுத்ததாக சுக்கிரன் நட்புக்காரனாக இருந்தார். சனி ஆட்சி பெற்றார். இங்கே ராகு கேது நட்பு சார். இந்த மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் எப்படின்னா, சாதுரியம் ஒண்ணு இருக்கு, அதை வச்ச வீடு வாங்கிடுவாங்க. எங்க எப்படின்னா, ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா லாபகரம் நமக்கு கிடைக்கிற மாதிரி தான் அந்த பிசினஸ் பண்ணுவாங்க. தொழில் முனைவு நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ணணும்னா தெற்க பார்க்க வாசப்படி வச்சுக்க.
அள்ளி கொடுப்பான் ஒவ்வொரு ராசியாதிபதிக்கு. இந்த மகர ராசிக்காரர்கள் அப்படி வச்சுக்கலாம். ஒன்றும் மேற்க பார்க்க இருந்தா கூட கேஷ் கவுண்டர் தெற்க பார்க்க இருக்கும். அப்படி வைங்க, அமோகமா இருப்பீங்க. இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்கள், நிறைய இந்த தள்ளு வண்டிக்காரங்களாம் நிறைய வச்சு சமைச்சு சாப்பாடு போட்டு இருக்காங்க. கஷ்டப்படுறாங்க நிறைய பேர். வியாபாரிகள் இந்த பாருங்க, நீங்க 100 ரூபாய்க்கு ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஒரு காய்கறி விற்கிறீங்க. அந்த காய்கறி அன்னைக்கே சேல்ஸ் ஆகணும் அப்படின்னா இதே மாதிரி ராசியில வந்து எந்த பக்கம் உட்காந்து வியாபாரம் பண்ணு நினைக்கலுங்க. அதே மாதிரி உட்காந்து பண்ணீங்கன்னா அமோகமா இருப்பீங்க சார். உங்க கடை வேணா தெற்க பார்க்க இருக்கட்டும், ஆனா உங்களுக்கு கிழக்கு பார்க்க தான் லாபம் அப்படின்னா கடை வடக்க பார்க்க இருக்கும், நீங்க கிழக்கு பார்க்க உட்காருங்க. வாங்கி போடும்போது கேஷை கிழக்கு பார்க்க வாங்கி போடுங்க. காய்கறிலாம் வியாபாரம் ஆயிடும். ஒன்றும் மாட்டுக்கே போட வேண்டாம், அருமையா வியாபாரம் பண்ணுவீங்க. அதே மாதிரி மளிகை பொருட்கள், நகைக்கடைக்காரர்கள் அந்தந்த ராசிக்கு தகுந்தாப்புல உட்காரணும். முதல்ல நான் மேஷ ராசிக்காரன் சார், கிழக்க பார்க்க உட்காரு, தானா வரும். ஏன்னா அந்த ராசியாதிபதி நடத்தி கொடுப்பான். அதே போல இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தெற்க பார்க்க உட்கார்ந்தாங்கன்னா அருமையா கிடைக்கும், அமோகம். இந்த குபேர மூளை தான் வேணும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணக்கூடாது. சில பேர் குபேர மூளை வச்சுமே லாஸ் ஆயிருக்கான். அவனுக்கு அதிபதியா இருக்கிறவன் நான் வாழ்க்கையை நடத்தணும். இந்த மகர ராசி நேயர்களுக்கு வியாபார ஸ்ட்ரென்த் அதிகம். ஆனா தனக்கு பண்றதை விட அடுத்தவனுக்கு தான் அவங்க மூளை அதிகமா வேலை செய்யும். ஆபீஸ்ல பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரன்லாம் மைண்ட நல்லா வச்சுட்டு இருப்பான். அந்த மைண்ட் அவன் தனியா ஒரு பிசினஸ் பண்ண நினைச்சா அவனால முடியாது. ஆனா அடுத்தவனுக்கு பிரயோஜனப்படும். அப்படி ஒரு தைரியம். ஆனா அவனுக்கு வருமானத்துக்கு எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டார். அப்படிப்பட்ட இந்த சொர்ணாகர்ஷண பைரவரை வழிபட்டால் இந்த தெற்கு முகமா இல்லாத வீடுகளுக்கும் சொர்ணாகர்ஷண பைரவர் வையுங்கள். சுவாமி, நான் வாடகை வீட்டுல இருக்கேன், எனக்கு வீடு வாங்கணும் அப்படின்னா சொர்ணாகர்ஷண பைரவர் இந்த மகர ராசிக்காரர்கள் வச்சுட்டேன்னா சாதாரண ஆட்டுல மாற்றுங்க போதும். பண்ணலன்னா உங்களுக்கு இந்த மகர ராசிக்குரிய ராசியாதிபதிகளுக்கு கண்டிப்பாக சொந்த வீடு வாங்குவார்கள். ஆகவே சுவாமி அந்த எல்லா போட்டோவுமே வாசல்ல நிலையில் கதவுல மாட்டுங்க. கதவை திறந்தா நேர ஹால்ல வந்து அந்த சொர்ணாகர்ஷண பைரவர் படணும். அம்பாள் வந்து மடியில இருப்பா, சுவாமி காலை வச்சு இப்படி உட்கார்ந்து இருப்ப. சிவபெருமான் கண்டிப்பாக சொர்ணாகர்ஷண பைரவர் மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கும் அவர் தான் கொடுத்தார் முதல்ல பணத்தை. அதுக்கப்புறம் தான் குபேரன்ட்ட பெருமாள் கடன் வாங்கினார். ஆனா குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் பணத்தை கொடுத்தவர் சிவபெருமான். அதான் சொர்ண ஆகர்ஷண பைரவர். ஆகவே ஆன்மீக நேயர்களே, மகராசி நேயர்கள் எல்லோரும் சொர்ணாகர்ஷண பைரவர் பிடிக்கிறீங்க, கோடி கோடியா சம்பாதிக்க போறீங்க. தர்ம பரிபாலனம் பண்ணணும், வாங்கி பெட்டிலே வச்சிடக்கூடாது. தர்ம பரிபாலனம் பண்ணுங்கள், உங்களுக்கு மேலும் மேலும் வரும். அரணம பார்வதி பதையே, அரகர மகாதேவா.